Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. தமிழ்நாட்டினுடைய இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மொத்த வாக்காளர்கள் 5,73,43,290 வாக்காளர்கள் தமிழகத்தில் தற்போது இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்போம். பாஸ்கர், வணக்கம். பாஸ்கர், விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்துல மொத்த வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிற விவரம் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது 5,73,43,291 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதியானவர்கள் என்ற பட்டியலில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல ஆண் வாக்காளர்கள் 2,80,30,658 ஆண் வாக்காளர்கள். இதுல பெண் வாக்காளர்கள் 2,04,04,905 வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள். மூன்றாம் பாலினத்தவர் என்ற அடிப்படையில் 7,728 பேர் என்று பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆண் வாக்காளர்களோட பெண் வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கிறது. இதில் 18 வயது முதல் 19 வயது வரை உள்ள வாக்காளருடைய எண்ணிக்கை ஆண் வாக்காளர்கள் 7,62,308 வாக்காளர்களும், பெண் வாக்காளர்கள் 6,96,632 வாக்காளர்கள் என்றும், மூன்றாம் பாலினத்தினர் 99 அப்படியும் மொத்தமாக பார்க்கும்போது 14,59,039 வாக்காளர்கள் 18 வயது முதல் 19 வயது வரை உள்ள வாக்காளர்கள். இதுல 20 வயது முதல் 29 வயது வரை 1,07,18 அப்படிங்கிற அடிப்படையிலையும், 30 வயது முதல் 39 வயது வரை என்பது 1,16,00,000 வாக்காளர்களும், 40 வயது முதல் 49 வயது வரை 1,19,00,000 வாக்காளர்களும், 50 வயது முதல் 59 வயது வரை 1,03,00,000 வாக்காளர்கள், 60 வயது முதல் 69 வயது வரை 67,00,000 வாக்காளர்கள், 70 வயது முதல் 79 வயது வரை 34,00,000 வாக்காளர்கள், 80 வயது முதல் 89 வயது வரை 10,00,000 வாக்காளர்கள் என்ற அடிப்படையில 5,73,43,291 வாக்காளர்கள் என்ற அடிப்படையில பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வாக்காளர் இறுதி வாக்காளர் பட்டியல் என்ற அடிப்படையில இந்த வாக்காளர்கள் தான் வரக்கூடிய தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்க தகுதியானவர்கள் என்ற அடிப்படையில் பட்டியல் என்பது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.